எங்கள் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கன்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காளான் ஃப்ரை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு காளான் பாக்ஸ் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு காளானை 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 6 பல் பூண்டு பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி சின்ன துண்டு அதுவும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக காளானில் கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நான் அரைச்சதுக்கப்புறம் தேவையானது எல்லாமே மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் காளானில் சேர்த்துக்கலாம். முட்டையோட ஒயிட் மட்டும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வத்தல் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கறி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் புளிச்ச மோர் சேர்த்து அரைச்சிக்கலாம். லெமனுக்கு பதில் நான் மோர் சேர்த்துக்கிறேன். மோர் வேண்டானா லெமன் வந்து ஒரு பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அந்த புளிச்ச மோர் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ காளானோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். 10 நிமிஷம் கழிச்சு இப்போ பார்க்குறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. கலர் போடாததுனால இந்த கலரில் இருக்கும். நீங்கள் வேணும்னா கலர் போட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.